எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் மட்டன் கிரேவி மாதிரியே அதே டேஸ்ட்டில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் நிறைய வகையாக நம்ம டிஷ்ஷஸ் செய்யலாம். இது ஒரு வகையான கிரேவி டைப்பு. நீங்களும் இந்த மசாலா மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நமக்கு மட்டன் கிரேவி வச்ச மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஜெனிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இதை இப்போ க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காய் கிரேவிக்கு இது ஒரு 80% நல்லா குக் ஆகணும். நம்ம மீதி 20% கிரேவியில் போட்டு குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோன்னு சொன்னால் கத்திரிக்காய் ரொம்ப குழையாமல் இருக்கும். கத்திரிக்காவை பார்த்தா உங்களுக்கு நல்ல ப்ளூ கலரில் தெரியும். அது நல்ல டீப் ப்ளூவாக ஆன உடனே நமக்கு இந்த கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அவ்வளோத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப மட்டன் கறி மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மசாலா எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மட்டனுக்கு போடுறதா இருக்கும். மட்டன் ஸ்டைலில் நம்ம வைக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம், 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்ல நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். 15 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரியையும் நம்ம அப்படியே நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பெருசாகவே நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸியாக நமக்கு எல்லாமே வெந்திருக்கிற ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்ல ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிறையாவே எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கை கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா கரியாமல் பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயிலே நமக்கு அப்படியே வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருக்குது. கறி மசாலா போய் மறந்துட்டேன், அதனால நான் இப்போ ஆட் பண்ணுறேன். எண்ணெயிலே ஆட் பண்ணாலும் ஓகே. நம்ம எல்லாமே எண்ணெயில் தான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ஜாரையே கழுவி அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணால் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இது நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் அப்படியே சைடில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வர்ற ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப கிளற வேண்டாம். அந்த கத்திரிக்காய் அப்புறம் உடஞ்சிரும். ரொம்பவும் குக் பண்ண மாட்டோம். நல்லா லைட்டாக இதை கிளறிட்டு அப்படியே நீங்கள் ஒரு 3 to 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த மசாலாவில் இருக்கிற அந்த உப்பு, அந்த மசாலா எல்லாமே அப்படியே கத்திரிக்காயில் பைண்ட் ஆகட்டும். நம்முடைய கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொங்கு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம். அப்படியே மட்டன் கறி டேஸ்ட்டில் இருக்கும். இது லாஸ்ட்டில் நீங்கள் புதினா இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த கத்திரிக்காயில் நம்ம இப்போ மட்டன் கிரேவி ஸ்டைல்லே செய்யும்போது அந்த கத்திரிக்காய் அப்படியே நமக்கு மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சு கிரேவி பண்ணும்போது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, நான், ரைஸு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.